ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் வந்து இருக்குது, அதை வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட குறையாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பணும், இல்லை யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அது வந்து எப்படி அனுப்புறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். ஃபுல் மூவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளால் அனுப்ப வந்து முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா WeTransfer. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் சைன்இன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சைன்இன் பண்ணாமலே இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 20 GB வரைக்கும் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே 20 GB வந்து அவ்வளோக்கு நம்ம அனுப்ப மாட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃப்ரீயாக கொடுக்கறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூவிலாம் பார்த்தீங்கன்னா 2 GBக்கு கம்மியாக தான் இருக்கும். நிறைய மூவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB அந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனையே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் எ ஃபைல் அப்படின்னு வந்து இருக்குது. அந்த சென்ட் எ ஃபைல் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து காட்டும். இப்போயே சொல்லிடுறேன், இப்போ வந்து லாகின் கூட நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து லாகின் பண்ணாமல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஐக்கான கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 MBக்கான ஃபைலை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஆட் பண்ணமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது மெசேஜ் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து மெசேஜ் வந்து எழுதிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது சொல்லணும், இது வந்து இந்த ஃபைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மெசேஜ் வந்து எழுதிக்கலாம். எழுதுனமே உங்களுக்கு எல்லாமே இதில் நீங்கள் எழுதி முடிச்சமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து இருக்குதுல்ல, இங்கே நெக்ஸ்ட் இருக்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட் என் இமெயில் அப்படின்னு இருக்கும், கெட் எ லிங்க் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து கெட் எ லிங்க் அப்படின்னு செகண்ட் இருக்க ஆப்ஷன் டிஃபால்ட்டாக அதான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருங்க. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடிஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காப்பி லிங்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். இந்த காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிரும். இல்லை இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கலாம். லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சு வந்து விட்டுருங்க. அனுப்பி விட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே வீடியோ தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணல, அதே வீடியோ தான். அந்த லிங்க்கை நானே கிளிக் பண்ணி உள்ளே வந்துருக்கேன். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கீழே வந்து பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை இப்படி பார்க்க சொன்னீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ண ஃபைல் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இருக்கும். இங்கே இருக்கிற டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான். நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டுமே உங்கள் ஃப்ரெண்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிரும். சர்வர்லேருந்து இது பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இல்லை டவுன்லோட் பண்ணாமலே உங்கள் ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே இருக்கும். 7 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து ஆயிரும். இல்லை எனக்கு வந்து லைஃப் லாங் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வைக்கிறதுனால கூட இதில் வந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா அனுப்புறது. இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.